Outside. 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 ये डायरेक्शन நம்பிக்கை பொறுமை அந்த இரண்டை குறிக்கும் வகையில மே மாதம் கோடை விடுமுறைக்கான பள்ளி விடுமுறையில ஒரு தசரா ஒரு பல்லக்கு பயணம், அடுத்தது தசரால இந்த ரெண்டு பயணமும் வருஷந்தோறும் வந்து தொடர்ச்சியா உங்களுடைய பேராதரவோட அதுக்கும் மேல பாபாவோட அருளும் ஆசியோட இந்த சிறுடி மண்ணில் நடக்கணும்ன்றது தான் விருப்பம். ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து கூடவே இருந்து உறுதுணையா இருந்து பாபா கொடுத்த உறவுகளாக இருந்து வழிநடத்தி செல்வதற்காக நான் பலருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன், எவ்வளோ பேருக்கு பட்டிருக்கேன். இந்த முறையில வந்து நீங்க பங்கு கொண்ட உங்க அனைவருக்கும் நம்முடைய சத்குரு யாத்ரா குடும்பத்தின் சார்பாக அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த விழாவினை இனிதே சிறப்பித்ததற்கு நன்றி கூறுகிறேன். என்றும் சாயிராம் சேவையில் சாய் மகாராஜின் பணிவான பணியாளன் ரமேஷ். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா.
ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த பாபாவுடைய சச்சரித்திரத்துல தொடர்பு இருக்கு, படிச்சிருக்கீங்களா? லட்சுமி கோயில்ல கருப்பு பாலா ஷிம்பி அவருடைய ஜுரத்தை தீக்கிறதுக்காக பாபா ஒரு டெக்னிக்கை கொடுக்குறாரு. மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றாரு, குணமடையல. பாபா கிட்ட போயிட்டு, பாபா ரொம்ப நாளா காய்ச்சலா இருக்கு, நான் வந்து மருந்து மாத்திரைலாம் ரொம்ப சாப்பிட்டுட்டேன், என்னால வந்து தாங்க முடியல பாபா, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உடனே என்ன பண்றாரு பாபா சொல்றார், நீ போய் லட்சுமி கோவில்ல இருக்கக்கூடிய கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்தை கொடு, தயிரை கலந்து சாதத்தை கலக்கி கொடு போ அப்படின்ட்டாரு. இவரும் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, தயிரும் சாதமும் இருக்கிறத பாக்குறாரு. உடனே என்ன பண்றாரு, ரெண்டத்தையும் ஒரு கலவையா கலக்கி நேரா லட்சுமி கோயில் வாசல்ல போய் நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அந்த கருப்பு பைரவர் ஆகப்பட்டது வாளாட்டிட்டு நேரா வந்து அவர் வைக்கக்கூடிய தயிர் சாதத்தை சாப்பிடுது. சூட்சமம், இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாபா வந்து ஒவ்வொரு செயல்கள் செய்தாலும் அதற்கு பின்ன 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இப்ப இவர் வந்தாரு, நம்ம கூடவே வந்துட்டாரு, இங்க வந்து அவருக்கு கூடவே இருந்து அவர் வழி அனுப்பி இங்க வந்து சேர்த்துட்டாரு. நன்றி, வணக்கம். கோரஜி காலையில ஒரு சின்ன தாமதம், அந்த தாமதம் கூட ஏன்னா நைட்டு ஃபுல்லா இவங்க வந்து வாசிச்சாரு இவரு கோவிலுக்கு. அந்த தேர் ஊர்வலம் நடந்தது, அப்ப இவர் உள்ள வந்து இவங்க டீம் தான் வாசிச்சாங்க. சிறிடியில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொந்தத்துல இவரும் ஒருத்தர். நான் வந்து மிகைப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க ஃபேமிலி வந்து இந்த சிறிடியில நடத்துற பல்லக்கை பார்த்து நான் வியந்திருக்கேன். ஏன்னா நிறைய பல்லக்கு பார்ப்பேன், ஆனா இவரோ வந்து நீங்க வந்து ஆத்மார்த்தமா ஒவ்வொருத்தரும் சேர்ந்து இந்த பல்லக்கை தூக்கும் பொழுது ஆட்டம் பாட்டத்தோட மகிழ்ச்சியோட இந்த பல்லத்துக்கு செய்யறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கார். அப்புறம் சொல்லுவாரு, ஏன் இது உங்க வீட்டு பல்லக்கு கிடையாது, நம்ம வீட்டு பல்லக்கு, நம்ம பல்லக்கு, நம்ம ஃபேமிலி பல்லக்குன்னு சொல்லுவாரு. அந்த இதுக்கு வந்து நான் பாபாவுக்கு நான் வந்து நன்றி சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன், ஏன்னா எங்க ஒய்ஃபுக்கு வந்து பிரதர் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரதர் இருக்காரு, சிரிடியில் இருக்காரு, நீ ஏதாவது சொன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவேன். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அதே மாதிரி உங்க ஃபீட்பேக் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. எப்பவுமே ஷிரடிக்கு வருவோம். ஓகே. இந்த யாத்ரா ட்ரிப்ல நான் ஒரு 2-3 வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் இந்த பூப்பல்லக்குல இந்த டைம் தான் நாங்க கிளம்புறோம். ஓகே. என்ன சொல்றது, ஹாப்பி. பல ஆண்டு காலம் இருந்த இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கூட ஒரு 15 பேரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓகே. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க எல்லாரும். 10 இயர்ஸ் அவங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சாயை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பிளான் பண்ணி எங்களுக்கு நிறைய மிஸ் ஆயிருக்கு. இந்த முறை எல்லாரையும் கவர் பண்ணி நான் கூப்பிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. இங்கே இருக்கிற ஃபுட் எப்படிமா இருக்கு? ஃபுட்டெல்லாம் அப்படியே நல்லா சேஃபாக நல்லா பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் தமிழ்நாடு ஃபுட் மாதிரி இருக்கு. ஓகே. ரூம்ஸ் எப்படி இருக்கு? ரூம்ஸ் எல்லாமும் ஓகே தான். சாய் எப்படி கூட்டு வராரு? சாய் கூடவே இருக்காரு, எங்க கூடவே இருக்காரு. நம்ம ரமேஷ் சாய் தான். அவரையும் நாங்கள் சாய் மாதிரி தான் நினைச்சிட்டு. ஓகே. எல்லாத்தையும் கைட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி நாங்கள் வரும்போது வந்து ஃபேமிலியாக வந்தோம்னா வெறும் கோவிலுக்கு போவோம், பார்த்தோம், திரும்ப கோவிலுக்கு போவோம், பார்ப்போம், அங்கே மட்டும் தான் இது பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கவர் பண்ணி சின்ன அவங்களுடைய சீடர்களுடைய சமாதி, சின்ன விஷயங்கள், அந்த ரிக்ஷா வாங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஆக்கிட்ட வாங்கினாங்க, அந்த ரொம்ப கவர் பண்ணி சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூம்மா. சாய் வணக்கம். சத்ருக் யாத்ரா நம்மளோட பயணம் யாத்திரை எப்படி இருக்குது? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது, அது மட்டும் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஒரு டீமாக எப்படி போவோம், நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, சோஷியல் ஸ்டே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எங்களுக்கு கொண்டு போகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இந்த ஏரியாலேருந்து வரீங்க? சென்னை. சென்னை. சென்னையில் புறம்பேட்டை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் மிஸ் பண்ணுறேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிட்டு வரேன் சத்குரு யாத்திரையோட. ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? நான் ரொம்ப சாய் பர்த்டே எனக்கு உங்கள் நேம் சொல்லுங்கள், எந்த ஏரியாலேருந்து வரீங்க? நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். எனக்கு சரஸ்வதி மேம் தான் வந்து இந்த சத்குரு யாத்ரா பற்றி சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். முக்கியமாக மேம் வந்து இந்த பூப்பந்தாக்கை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் இந்த ட்ரிப் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வந்திருந்தோம். ட்ரெயின் ஏற முதற்கொண்டு இப்போ வரையுமே வந்து இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ண சுரேஷ் சாய் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பஸ் அரேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் போகணும் அதை பற்றி. முக்கியமாக இந்த ஷீரடியில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அது வந்து நாங்கள் தனியாக வந்துருந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு ஷாமா அவரோடது, லக்ஷ்மி பாயோடது, அந்த 9 நாணயங்கள், அதோட சிறப்புகள், இப்படி எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஷீரடி கோயிலுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சமாதிகள், அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அதை பற்றியும் சிறப்பான எக்ஸ்பிளனேஷன். அது வந்து நாங்கள் தனியாக வந்துருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த கிணறை பற்றி தெரிஞ்சிருக்காது, அங்கேருந்து அந்த தோட்டங்களை பற்றி தெரிஞ்சிருக்காது. இதெல்லாமே அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. டீம் ஆர்கனைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹோட்டல், ஃபுட்டு எல்லாமே நல்ல ஆர்கனைசேஷன். நாங்களும் இது கண்டினியூஸாக வரணும்னு பிளான் பண்ணுறோம். பாபாவோட செயல் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசை தான். நன்றி. ஓகே, தேங்க்யூ. இந்த யாத்திராவோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்களோட பேக்கேஜ் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு கன்வீனியன்ட், ஒரு மிடில் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு ஈஸியான ஒரு கவரேஜ் மாதிரி இருக்குது. ஒரு 8,000 எங்களோட பேக்கேஜில் இவ்வளோ விஷயங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க விருதுநகரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. விருதுநகரில் இருக்கிறவங்க, அக்கா இது ரியலி வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான பேக்கேஜ், எங்களுக்கும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேக்கேஜே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ரொம்ப இது, அதாவது மிடில் லெவல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சமாளிச்சு வர கூடிய ஒரு பேக்கேஜா இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது பணத்தை பார்க்காம பக்தியை மட்டும் பார்த்துருக்குறாங்க. அதுலதான் இதை கொண்டு வர முடியும்ன்றது என்னோட நம்பிக்கையா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பேசுங்களா சார்? பேசுங்க. ரமேஷ் சாய் வந்து இந்த 8,000 ருபீஸ்ல எல்லாருக்குமே பயனடைகிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பணத்தை நோக்கி செய்யணும்னா இது வாய்ப்பே இல்லை. ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யறதுனால இதை செய்ய முடியுது. இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரூம் எல்லாம் நல்ல வசதியோட ஏற்பாடு பண்ணி நல்ல சாப்பாடு எல்லாமே பண்ணி செய்யறது உண்மையிலே பெரிய விஷயம். சேவை மனப்பான்மை இல்லைன்னா இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார்.